சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கவும் மக்களிடையே சமூக அக்கறையை தூண்டவும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மையம் நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளது. சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் ஆண் பெண் பாகுபாட்டை மையமாக வைத்து முதல் நிகழ்ச்சியை தர்மபுரியில் நடத்தியது. அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்த இரண்டு பெண் குழந்தைகளை பாத்தீங்கன்னா இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன விளையாட்டு குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த கவிதா இவங்க அடுத்து இருக்கிறவங்க மல்லிகா இவங்களுடைய வயது பாத்தீங்கன்னா 21, அந்த தங்கையோட வயது வந்து 19. இந்த குழந்தைங்களுக்கு வந்து லைசோசோமல் அப்படின்ற நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக வாழும் இந்த பெண்களிடம் தேவை என்ன என்ற கேள்வியை எழுப்பிய போது தங்களுக்கு இருசக்கர வாகனம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். அவர்களின் கோரிக்கையை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி ஏற்றுக்கொண்டது. விழா மேடையிலேயே அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருசக்கர வாகனத்தின் சாவியை செய்தி பிரிவு துணைத் தலைவர் ஆர் தில்லை வழங்கினார். நிச்சயமாக இந்த தன்னம்பிக்கை பெற்றோர்களுக்கும் இந்த தன்னம்பிக்கை குழந்தைகளுக்கும் இது ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இவர்கள் இனிமேல் வெளி உலகை காண கண்டிப்பாக. அதைத் தொடர்ந்து பேசிய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு துணைத் தலைவர் தில்லை, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களின் வாழ்வை முன்னேற்ற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்து பாடுபடும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தி ஒருவித விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த மையம் என்ற நிகழ்ச்சியை அமைத்து அதன் மூலமாக இது போன்ற பல்வேறு தொடர் நிகழ்வுகளை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நடத்த இருக்கிறது. நடத்த வேண்டிய அவல நிலைக்கு தொடர்ந்து பேசிய மல்லிகா, ஆண் பெண் பாகுபாடின்றி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று கண் கலங்கினார். அப்போது அங்கிருந்த அனைவரின் கண்களும் கலங்கின. எங்களை மாதிரி ஆனால் அம்மா அப்பா நல்லா கேட்டு வந்திருக்கோம். எனக்கு கிடைத்திருக்கு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. பேசுமா கண்டிப்பா. எந்த குழந்தை பிறந்தாலும் சாகடிக்காதீங்க, தயவு செஞ்சு வளர்த்துங்க. பெண்கள் இன்னும் தைரியமா இருக்கணும். எங்களை மாதிரி பிறந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டலே போட்டு சாவடிக்காதீங்க, தயவு செஞ்சு. மிக்க நன்றியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளின் நம்பிக்கையை போற்றும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் இந்த செயலுக்கு தருமபுரி மக்கள் மனதார நன்றி தெரிவித்தனர். நியூஸ் 7 மூலமா மையம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதா நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா தன்னம்பிக்கை எனக்கு உதாரணமா இருக்கக்கூடிய 2 பிசிக்கலி சேலஞ்சு சைல்டை வந்து இங்கே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சைல்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளி உலகத்தை காட்டின இந்த சேனலுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் நன்றி. பொறுப்பும் பொதுநலமும் என்பதை அடிநாதமாக கொண்டு இயங்கி வரும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் மையம் நிகழ்ச்சி மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தருமபுரி மாவட்ட மக்கள் தெரிவித்தனர். சொன்னதுமே உண்மையிலுமே அந்த பெற்றோருக்கு